கடல் முழுவதும் நிரம்பி வழியட்டும். நாதா, யாத்திரைக்கு சென்று திரும்பி வந்து விட்டீர்களா? ஆம் தேவி, நீ இல்லாத யாத்திரை சுகமாக இல்லை. யாத்திரை சோகமாக இருந்ததா? ஆம் பிரியமானவளே. சுவாமி, என் இதய ராணியே, என்னுடன் வந்து நீ இணைந்து கொள். என் உடம்பில் இருக்கும் சூட்டை தணித்து விடு. நாதா, நீங்கள் ஒரு பெரிய மகான். உங்கள் மனது ஏன் அலைபாய்கிறது? மகான் என்றாலும் நானும் ஒரு மனிதன் தானே. என் உடல் முழுவதும் இசையால் நிறைந்திருக்கிறது தேவி. அப்பொழுது பரமேஸ்வரன் மேலுள்ள பக்தி? இப்பொழுது அதற்கு அவசியமில்லை. உன்னுடைய அணைப்பு தான் எனக்கு தேவை. உன்னுடைய அருகில்தான் கிருஷ்ணா நதி உள்ளது. கேள், கேள் அந்த குயிலின் சத்தத்தை. மயில்கள் நடனமாடுகின்றன, பூக்கள் மலர்ந்திருக்கின்றது. இவை அனைத்தும் சொல்கிறது உன்னை காதலிக்கச் சொல்லி. நம் ஆசையை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அபசகுணம், அபசகுணம். உங்களுக்கு இன்று என்னவாயிற்று? இது உங்களுடைய வார்த்தை இல்லையே. ஹே கடவுளே, என்னை நீ காப்பாற்று. ஓம் பதி பரமேஸ்வராய நமக. ஓம் பதி பரமேஸ்வர. பிரியமானவளே, ஓ, என் கணவன் ரூபத்தில் நீ யார்? என் கணவன் ரூபத்தை அணிந்து கொண்டு என்னிடம் தவறாக நடக்கிறீர்களா? மாயாவி, உன்னுடைய உண்மையான ரூபத்திற்கு சொல். ஓ காமதேவா, ஒரு மகாசதியின் பவித்திரத்தை சோதிக்கிறீர்களா? கடவுளோட ஸ்தானத்திலிருந்து இப்படி ஒரு வேலையை செய்கிறீர்களா? மன்னித்து விடுங்கள் தேவி, மன்னித்து விடுங்கள். மோகமாயில் இருப்பவர்களை நீ இப்படி செய்திருக்கலாம். நீ மகாசதியை இதுவரை நேரில் நின்று பார்த்திருக்க மாட்டாய். மன்னிச்சிடுங்க தேவி, நான் வேறு ஒருவர் சொல்லிதான் இங்கே வந்தேன். உனக்கு உத்தரவளித்தவர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த பாரதத்தின் மகாசதி நினைத்தால் அந்த மூலோகமும் நடுநடுங்கி அழிந்துவிடும். செல், என் கண் முன்னே நிற்காதே. இல்லை என்றால்? ஐயோ, மன்னித்து விடுங்க, மன்னித்து விடுங்க. ஊர் ஜனங்களே, ஆசிரமத்தில் உள்ளவர்களே, எனக்கு இந்த விஷயத்தை சொல்லவே அசிங்கமா இருக்குது. இதுவரைக்கும் பூமியில் உள்ள ஆசிரமங்கள் எல்லாத்திலையும் நம்ம வேத மந்திரத்தை தான் கேட்டிருப்போம், பவித்திரமான விஷயத்தை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனால் இன்று காதல் லீலைகள் நடந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். ஆகாயத்தில் துர்நாற்றமுடைய காற்று வீசுகிறது. ஏன் பட்சிகள், மிருகங்கள் கூட இப்படி நடந்து கொள்வதில்லை. பரமேஸ்வரா, அநியாயம், இது அநியாயம். எந்த சங்கர் முனிவரை நீங்கள் பகவான் என்று நினைக்கிறீர்களோ, யாரை வணங்குகிறீர்களோ, அவன் இங்கு அசிங்கமாக நடந்து கொள்வதை, காதல் லீலைகள் செய்து கொண்டிருப்பதை நான் என் கண்ணார பார்த்தேன். நிறுத்துங்கள். பத்ரிநாத் யாத்திரைக்கு போவதாக பொய் சொல்லிவிட்டு அவர் இங்கேதான் அவருடைய ஆசிரமத்தில் அவர் மனைவியுடன் காதல் லீலைகள் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மகாரிஷியை பத்தி ஏன் இப்படி கேவலமா நீங்க பேசுறீங்க? அவர் இன்னும் யாத்திரையை முடித்து விட்டு வரவே இல்லை. நீ போய் அந்த முனிவருடைய ஆசிரமத்தில் பாத்தியா? பார்த்த மாதிரி பேசுற? ஆம், நான் இப்ப அங்கிருந்து தான் வர்றேன். நண்பர்களே, இவர் பொய் பேசுகிறார். சிவானந்த் எப்போதும் தவறாக பேசியதே இல்லை. என்னைப் போலவே மற்றவர்களும் இந்த காமலீலையை பார்த்திருக்கிறார்கள். பொய் நீங்க சொல்றதை நாங்க நம்ப மாட்டோம். நீங்க நம்ப மாட்டீங்களா? ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் இந்த உண்மை மற்றவர்களுக்கு தெரியத்தான் போகிறது. அன்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். பகவான் பரமேஸ்வரர் இதை ஒரு பொழுதும் பொறுத்துக்க மாட்டார். ஜெய் பரமேஸ்வரா! காமதேவன் இன்று தோற்றுவிட்டான். ஆனால் மகாசதி அனுஷியா விஷயத்தில் மக்கள் பற்றி எரிகிறார்கள். இந்த நெருப்பு பொறியை நான் பயங்கர தீயாக மாற்றுவேன். ஜெய் பஞ்சபூதங்கள்! பூமியில் உள்ள மகாசதியின் அகங்காரத்தை அழித்து விடுங்கள். பூமியில் அநியாயம் செய்பவர்களை அழித்து விடுங்கள். உத்தரவு பிரபு.
நதியெல்லாம் காஞ்சு போச்சு, மரங்கள் எல்லாம் பட்டு போச்சு. இதுவரைக்கும் இந்த பூமியில இந்த மாதிரி நடந்ததே இல்லை, நிச்சயமா இல்லை. தயவு காட்டுங்கள் சிவானந்தரே, இந்த உலகத்தில் தண்ணி இல்லை என்றால் அனைவரும் இறந்து விடுவார்கள். இறந்து விடுவார்கள். வெறும் நாம் மாத்திரமல்ல, பூமியில் உள்ள அனைவரும் இறந்து விடுவார்கள். இல்லை இல்லை, தயவு காட்டுங்கள் சிவானந்தரே, தயவு காட்டுங்கள். தயவு காட்டுங்கள். அன்னைக்கு நான் சொல்லும்போது யாருமே நம்பல. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு பாவியால மனித ஜென்மமே அழிவுக்கு போயிட்டு இருக்கு. இது உங்களுக்கு புரியுதா? இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, அனுஷ்யா செய்த தவறுக்கான தண்டனை. என்ன புரிஞ்சதா? வாங்க மக்களே, வாங்க போலாம். வாங்க. அங்கேதான் அவன் நிக்கிறா. இவளாலதான் இந்த தேசமே இப்படி ஆயிருச்சு. யாருக்குமே நாட்டுல சாப்பாடு இல்ல, எல்லாரும் பட்டினியில சாகுறாங்க. பாவியே! நான் பாவியா? நான் பாவம் எதுவும் செய்யவில்லையே. ஆஹா, நீ எந்த பாவம் செய்யல. அப்ப நீ யாரோட ஆடி பாடிட்டு இருந்த? சிவானந்தரே, நீ ஒத்துக்க மாட்டியா? இந்த புண்ணிய பூமியை நீ பாவமாக்கிட்ட. இது எல்லாம் போய். நீ இந்த பூமாதேவிக்கு எந்த மரியாதையும் செய்யல. நீ உன் புருஷனுக்கும் துரோகம் பண்ணிட்ட. என் கணவருக்கு துரோகமா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சிவானந்தரே? நான் என் கணவனுக்கு துரோகம் செய்வது இருக்கட்டும், வேறொரு ஆணை என் கனவில் நான் நினைத்திருந்தால் கூட அந்த கடவுள் எனக்கு நிச்சயமாக தண்டனை கொடுத்திருப்பார். கண்டிப்பா கொடுப்பாரு. அந்த சிவனோட உத்தரவால தான் நான் இங்க வந்திருக்கேன். மக்களே, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? எரிங்க அவளை, எரிங்க அந்த பாவிய. இவளை எரிச்சு சாம்பலாக்குங்க. ஓ சிவபெருமானே, இது என்ன கொடுமை! என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். கங்கைநாதனுக்கு ஜெய், மாதா அனுஷ்யாவுக்கு ஜெய், மாதா அனுஷ்யாவுக்கு ஜெய். எல்லாரும் வாய மூடுங்க. உனக்கு அனுஷ்யா பத்தி ஒண்ணும் தெரியாது, எனக்கு தெரியும். அவ ஒரு மாயாவி. அவ சாதாரண மனுஷியே இல்ல, அவ ஒரு சூனியக்காரி. அவ சூனியக்காரி இல்ல, நீதான் சூனியக்காரன். மக்களே, மாதா இவன் பேச்ச அனுஷ்யாவுக்கு நம்பாதீங்க, இவன் பொய் சொல்றான். மாதா அனுஷ்யாவுக்கு மாதா ஜெய். அனுஷ்யாவுக்கு ஜெய், மாதா அனுஷ்யாவுக்கு ஜெய், மாதா அனுஷ்யாவுக்கு ஜெய். உங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். நான் சிவானந்த். இல்ல இல்ல, வேணாம். விட்டுருங்க, விட்டுருங்க, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, விட்டுருங்க. ஐயோ, ஐயோ, அம்மா, எரியுது. விட்டுருங்க, மன்னிச்சிருங்க, என்ன விட்டுருங்க. என்னோட பிராணம் போயிடும் போல இருக்கு. இப்ப என்னால பொறுத்துக்க முடியல, என்னால பொறுக்க முடியல. நான் என்ன பண்ணுவேன் சுவாமி? பக்கத்தில் பழங்கள் எதுவும் தென்படவில்லை. நீ போய் சொல்ற, நீ வேணும்னு எல்லாம் தெரிஞ்சோ போய் சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை இல்லை, நான் குருட, நான் நொண்டி, உனக்கு நான் பாரமாயிட்டு இருக்கேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? சாப்பிடுறதுக்கு நீ ஏதோ தர மாட்டேங்கிறிய. நான் எங்கிருந்து கொண்டு வருது? இல்ல, நான் கொண்டு வரேன். இல்ல இல்ல, நீங்க போகாதீங்க, நான் எங்கிருந்தாவது கொண்டு வரேன். போய் சொல்ற நீ. இப்ப போறேன். சாமி! ஆ, ஆ.
நமச்சிவாய. யார் இந்த தரித்திரம் பிடித்தவன் என் மேல் விழுந்தது? என்ன தருத்தடான்னு சொல்ற? நான் தான் குருடன், நீயும் குருடனா? என்னை குருடன் என்று சொல்கிறாயா? துஷ்டனே, மகாமுனி என்னிடமே இப்படி பேசுகிறாயா? என் தவத்தை களைத்தது மட்டுமின்றி என்னையே பழிக்கிறாயா? நான் உங்களை திட்டலாம் மகா பிரபு. 4-5 நாளா வயிற்று பசியால தெரியாம வந்த வார்த்தைகள் பிரபு. 4 நாட்களாக பட்டினியா? நான் தவம் செய்து கொண்டு பல வருடங்களாக தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்கிறேன். நீ என் தவத்தை களைத்து விட்டாய். நீச்சமானவனே, பாவி! தற்போது உனக்கு நான் சாபம் கொடுக்கிறேன். சூரிய உதயத்தின் போது உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். இதுவே என் சாபம். இல்ல முனிவரே, பிரபு, உங்கள் சாபத்தை திருப்பி வாங்கிக் கொள்ளுங்கள். என் கணவர் ஒரு குருடன். தனுசிலிருந்து புறப்பட்ட அம்பும் மகாமுனியின் வாயிலிருந்து வந்த சாபமும் என்றுமே திரும்ப வராது. பெண்ணே, இவன்தான் குருடன். ஆனால் உன்னால் காண முடியும் அல்லவா? ஒரு குருடனை தனியாக விட்டுவிட்டாயே, இதுதான் உன் பதி சேவையா? பதி சேவையை பத்தி நீங்க எங்களுக்கு கத்துக் கொடுக்கறீங்களா? பதி சேவையை பற்றி எனக்கு வீட்டிலேயே சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். என்னையே நீ எதிர்த்து பேசுகின்றாயா? நான் யார்? முற்றும் துறந்த முனிவர். என் பார்வை ஒன்றே அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். இந்த மகா முனிவரின் சாபம் உன்னையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். கோவத்தால் எரிந்து கொண்டிருப்பவன் என்னை எப்படி எரிக்க முடியும்? பார்ப்பதற்கு சாது, ஆனால் சாதாரண மனிதன். நான் உங்களை கண்டு பயப்படவில்லை. கங்கையில் பல பேர் பூக்களையும் தூவுவார்கள், பிணங்களையும் போடுவார்கள். ஆனால் கங்கையின் புனிதம் என்றும் மாறாது. என்ன? என்னையே நீ அவமானப்படுத்துகிறாயா? உன்னை நான் ஏன் அவமானம் செய்ய வேண்டும்? நீங்கள் எதற்காக தவம் இருந்தீர்களோ அதையே பெறவில்லை. நீங்கள் நினைத்தது கிடைக்கவில்லை என்பதற்காக என் கணவனுக்கு நீ சாபம் கொடுக்கிறாயா? இதை போன்று செய்ய உங்களுக்கு மனம் எப்படி வந்தது? உன் நாக்கை அடக்கு, இல்லை என்றால் உனக்கும் சாபம் கொடுத்து விடுவேன். முனிவரே, சாதாரண பெண்களைத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஒரு சதியை நீங்கள் பார்த்ததில்லை. சதிய? நீயா சதி? சதி என்பவர்கள் பாரதத்தில் எல்லோர் வீட்டிலும் உள்ளார்கள். ஆனால் நீங்கள் எங்களுக்கே சாபம் கொடுக்கிறீர்கள். இந்த நர்மதா உங்களுக்கு சாபம் கொடுக்கிறேன், கேளுங்கள். எந்த தவத்தால நீங்க எங்களை அவமானப்படுத்தினீங்களோ அந்த ஜீவனை நான் காப்பாத்தி காட்டுறேன். நர்மதா, உன்னால் என் தவம் கலைந்து விட்டது. ஆனால் நீ என்னை சபித்து உன் கணவனை காப்பாற்ற இயலாது. அதற்கான பரீட்சையும் நடக்கும். யமராஜர் தூரத்தில் உள்ளார். பிரம்மா, விஷ்ணு, சிவன் கூட ஏமாந்து போய்விடுவார்கள். திரிலோகத்தில் கூட இது போன்ற ஒரு சக்தி கிடையாது. இதன் விளைவு இப்போது தெரியும். வாருங்கள் சுவாமி. நர்மதா, சொல்லுங்கடா. ராத்திரி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? 12 மணி. 12? 2 மணி ஆகும், 3 மணி ஆகும், இரவு கடந்து விடும். நானும் நர்மதா, நான் எப்பொழுது என் சாவை கேட்டிருந்தேனோ யமராஜ் என்னை விட்டு தூரமாக ஓடிக்கொண்டிருந்தார். ஆனால் இனிமேலும் தூரமாகத்தான் இருப்பார். உண்மையாக சொல்கிறாயா? நர்மதா, யமலோகத்தில் இருந்து ஆட்கள் வருகிறார்கள். வந்தால் என்ன? யார் வந்தாலும் சரி, தங்கள் உயிரை எடுக்க இயலாது.
சுவாமி, சுவாமி, ஒரு பெண்ணால் இந்த உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களோ இங்கே அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதான். அந்த பெண்ணின் காரணமாக தான் இது ஆரம்பித்தது. சுவாமி, சூரியன் இல்லாமல் உலகம் எப்படி நடக்கும்? சூரிய பகவான் முக்கியமானவர் இல்லையா? உங்கள் சொல்ல கேட்க மாட்டாரா? ஆமாம் பிரபு, ஒரு பெண்ணின் இஷ்டப்படியா உலகம் நடக்கும்? நாராயணன் எதுவும் செய்ய முடியவில்லை. பிரம்மதேவர் அமைதியாக உள்ளார். பார்ப்போம் சிவன் என்ன பண்றாருன்னு. உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கேயும் மௌனமா? ஒரு பெண்ணிற்காகவா? எல்லாம் பகவானின் மாயை. பரமேஸ்வரரும் அமைதியா? எல்லோரும் மனதில் உள்ள மாயத்தில் மயங்கி உள்ளார்கள். முனிவரே, நீங்கள் எங்கே மூழ்கி இருக்கிறீர்கள்? நான் அனைவரின் லீலையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சதி என்றால் யார்? குருவை மிஞ்சின சிஷ்யன் நர்மதா மகாசதி அனுஷியாவே மிஞ்சிட்டாங்க. மகாசதி? ஆ, அதனாலதான் இந்த உலகம் அழிவுக்கு தயாராயிடுச்சு. அந்த பெண்ணிடமிருந்து பிரம்மா இந்த உலகத்தை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று நினைக்கிறார். அழிப்பதற்காக அல்ல. தேவி, அங்கே பாருங்கள். நர்மதா, மாதா, மகரிஷி, நீங்க இங்க? நர்மதா, சூரிய தேவனை இப்போதே விடுதலை செய்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் அழிந்துவிடும். இந்த சூரியன் உதித்து விட்டால் என் சௌபாக்கிய சூரியன் மறைந்துவிடும். ஸ்ரீ ஒரு மாதாவின் ரூபம் அல்லவா? பெண் என்பவள் தாய் போன்ற ஒரு தெய்வம் நர்மதா. தாய் என்றுமே தன் குழந்தைகளுக்கு தீங்கு நினைக்க மாட்டாள். எங்களை காப்பாத்துங்கம்மா. கேள் நர்மதா, அனைவரும் உன்னிடம் தயவை எதிர்பார்க்கிறார்கள். ஆமா நர்மதா, நானும் இதான் எதிர்பார்க்கிறேன். சூரிய தேவருக்கு விடுதலை கொடுத்துரு. உன்னுடைய பதிபக்தி பூரணமாகிவிட்டது நர்மதா. உன் கணவரின் கட்டளையை கேள். சூரிய தேவருக்கு விடுதலை கொடு. என் பதி சொல்வதே செய்வேன். ஜெய் பதி பரமேஸ்வராய நமः. சூரிய தேவரே, நான் உங்களை விடுதலை செய்கிறேன். பிரபுவே, நீ வழக்கம் போல் உலகில் உதித்து இந்த உலகத்தை காப்பாற்று. நர்மதா, சுவாமி, சுவாமி, சௌபாக்கியவதி நர்மதா நஷ்டமடைய மாட்டாள். அவளை சௌபாக்கியவதியாக நான் ஆசீர்வாதம் செய்திருக்கிறேன். ஓம் பதி பரமேஸ்வராய நமக. ஓம் பதி பரமேஸ்வராய நமக. ஓம் பதி பரமேஸ்வராய நமக. யமராஜ், கௌசிக் உயிரை திருப்பி கொடுத்து விடு. ஓம் பதி பரமேஸ்வராய நமக. ஓம் பதி பரமேஸ்வராய நமக. சுவாமி, 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 சுவாமி. ஓ ஜோதி ரூபமே, கௌஷிக்கோட உயிரை கொடுத்துட்ட. கௌஷிக்கோட ரூபத்தையும் கொடுத்துடு கடவுளே.
சுவாமி, சதி அனுசுயாவுக்கு ஜெய்! மகாசதி அனுசுயாவுக்கு ஜெய்! மகாசதி அனுஷ்யாவுக்கு ஜெய். உலகத்தில் எத்தனையோ உயிர்களுக்கு நாம் ஜீவனம் கொடுத்து வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஏனென்று தெரியவில்லை, அனைவரும் அனுஷாவை பற்றி பேசுகிறார்கள். இதை அனைத்தையும் உங்கள் கணவர் தான் கொடுத்திருக்கிறார். லக்ஷ்மி தேவி, உங்கள் கணவர் தான் அவள் உயிரை காப்பாற்றியிருக்கிறார். என் கணவனா? சாந்தி, சாந்தி. நமது 3 கணவர்களும் அவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு வழி உள்ளது. என்ன அது? நான் சொல்றதை கேட்டா அந்த வழி கிடைக்கும். அவர்கள் இதற்கு சம்மதிப்பார்களா? நம்ம அவங்கள சம்மதிக்க வச்சே ஆகணும்.